தமிழ் பேரினத்தின் முகமாக, முகவரியாக, உயிராக, உணர்வாக, மானமாக, வீரமாக, பெருமை மிகு அடையாளமாக, வரலாறாக வாழும் நம் அன்பு அண்ணன், நம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களினுடைய 64வது அகவை நாள். உலகெங்கும் பரவி வாழ்கிற நம்மின சொந்தங்கள், நம் அன்பு உறவுகள் நம் அருமை தலைவனின் பிறந்த நாளை பேரெழுச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி குருதியை கொடையாக கொடுத்து நம் தலைவரினுடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறோம். பிறந்த நாள் கொண்டாடுவது தமிழர்களின் மரபு அல்ல. ஏனென்றால் பிறக்கும் போது ஒருவன் என்னவாக பிறந்தான் என்று தெரியாது. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூட உன் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். தமிழர்களின் மரபு நினைவை போற்றுவதுதான். அந்த மரபை மீறி நம் தலைவனின் பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சோர்வுற்று இருக்கிற, தாழ்வுற்று இருக்கிற தமிழ் சமூகம் தன்னைத்தானே நிமிர்த்திக் கொள்வதற்கான ஒரு நாளாக தலைவரின் பிறந்த நாளை நாம் பார்க்கிறோம். ஜூலியஸ் சீசர் பிறந்தான். ரோமின மக்கள் பெருமையடைந்தார்கள். அலெக்சாண்டரின் பிறப்பால் கிரேக்க மக்கள் பெருமையடைந்தார்கள். ஹோசிமினின் பிறப்பால் வியட்நாமியர்கள் பெருமையடைந்தார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோ பிறந்தால் கியூபா நாடு பெருமையடைந்தது. எங்கள் தலைவன் என் இனத்தில் பிறந்தால் தமிழ் பேரினம் பெருமையடைந்தது. பைபிள் கிறிஸ்தவ மக்களுக்காக, குரான் இஸ்லாமியர்களுக்காக, பகவத்கீதை இந்துக்களுக்காக, ஆனால் எல்லாருக்குமாக ஒரு அறநெறியை, ஒரு வாழ்வியல் நன்னெறியை தந்த பெருந்தகை தமிழ் மூதாதை வள்ளுவ பெருமகன். அப்போதெல்லாம் தமிழனின் புகழ், தமிழனின் பெருமை உலகிற்கு போய் சேரவில்லை. கல்லணை கட்டினான் நமது பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன். எகிப்தில் நைல் நதியில் அணையை கட்ட போராடி தோற்று போன காலத்தில் பாய்ந்து ஓடி வருகிற நீரை தடுத்து நிறுத்தி கல்லணை கட்டி நிறுவினான். 1800 ஆண்டுகளுக்கு முன்பு, அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே. ஆனாலும் தமிழனின் புகழ் உலகிற்கு போய் சேரல. கடல் பல கடந்து படைபல நடத்தி இந்திய நாட்டின் கப்பல் படைக்கு முன்மாதிரி அரசேந்திர சோழன் தான் என்று எல்லோரும் பாராட்டுகிறார்கள். அரசேந்திர சோழனும் அவன் அப்பன் அருண்மொழி சோழனும் பல்வேறு நாடுகளை, நிலப்பரப்புகளை வென்று உலகத்தில் மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவினார்கள். ஆனாலும் தமிழனின் பேர் உலக அரங்கில் ஓங்கி செல்லவில்லை, புகழ் வரல. நமது பாட்டனும் முப்பாட்டனும் வாளும் வேலும் ஏந்திய போது உலகறியாத தமிழனின் வீரமும் மானமும் பெருமையும் நம்முயிர் தலைவன் பிரபாகரன் தூக்கிய துவக்கில் உலகத்தின் உச்சியை போய் சேர்ந்தது. இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். இது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் குறிப்பிடுகிறார். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை, நிலத்தை இழந்தீர்கள் என்றால் நீங்கள் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். அப்படி பேரன்பு கொண்டு தன் தாய் நிலத்தை நேசித்த மகன் நம் தலைவன் பிரபாகரன். நமது பாட்டன் தீரன் சின்னமலை, இத்தனை கோடி மக்கள், இவ்வளவு பெருத்த இனக்கூட்டம், ஒருவன் கூடவா இந்த நிலத்தை ஆள்வதற்கு தகுதி பெறல? அந்நியன் என்னடா நம்மை அடிமைப்படுத்தி ஆள்வது என்று எடுத்து போர்விந்தான். அதேதான் நமது பாட்டன் புலித்தேவன், அதேதான் நமது பாட்டியார் வேலுநாச்சியார், பெருமன்னர்கள் மருதிருவர்கள், அழகுமுத்துக்கோன் போன்று நமது முன்னோர்கள். அதற்கு நேர் அதேதான் நான் சொல்றேன். அதே ரத்தம், அதே வீரம், ஒரே ரத்தம், அதே வீரம். அந்த வீரத்தின் விளைச்சல் தான், நேரடி வாரிசுதான் பிரபாகரன் என்ற பெரும் வீரன்.
நமது முன்னோர்கள் முன்வைத்த முழக்கம் என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இதுதான் அவன் முன்வைச்ச முழக்கம். அதேதான் நம் தலைவர் ஏற்றுக்கொண்ட தத்துவம். மிக எளிதாக கற்பித்தார். போராடவில்லை என்றால் சாவோம், போராடினாலும் சாவோம். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே போராடித்தான். அடிமைப்பட்டு கிடக்கிறது வியட்நாம். ஹோசிமின் ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறான். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. மக்களை திரட்டுறான். புரட்சியாளர் அம்பேத்கர் 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானதுங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறது. ஒடுக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட சமூக மக்களை ஒன்று திரட்ட லட்சிய முழக்கத்தை முன்வைக்கிறது. அதேதான் நமது தலைவர். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைக்கிறார். சமரசம் செய்யாத ஒரு தலைவர். அவர் நினைச்சிருந்தா எப்போ அமெரிக்காவுக்கு அனுசரணையா சீனாவுக்கு அனுசரணையா இருந்து நாட்டை அடைஞ்சிருக்கலாம். அவர் நினைச்சார் அதெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக வந்துடும். ஆனா இந்தியா கடைசி வரை நமக்கு எதிராக இருந்ததுதான் கொடுமை. எவ்வளவு வீரஞ்செறிந்த நமது முன்னவர்கள், பாட்டன்கள். ஆனா எவனுக்கும் கனவு இல்லை. என் இனத்திற்கென்று ஒரு தேசம் வேண்டும் என்கிற கனவு இருந்த ஒரே தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். அப்ப அந்த நாட்டை அடைவதுதான் தன் வாழ்நாள் இலக்கு என்கிற லட்சிய உறுதியை இருக்கிறது. அதற்கு விலை தலையானாலும் பிரச்சனை இல்லை, ஆயுதம் இல்ல, உயிரே ஆயுதமாக ஏந்துவோம் என்ற முடிவுக்கு வருகிறது. அதான் கரும்புலி படைகள். இங்க நம்மளை போலவா கைரேகையில எதிர்காலம் தேடுறது, கிழிச்சு விஷயத்துல ஆயில கேட்கறது, சாதக நோட்டை தூக்கிட்டு ஓடுறது. அந்த நிலத்தில் இந்த மாதத்தில் இந்த தேதியில் இத்தனை மணி நேரத்திற்கு நான் சாவேன் என்று தெரிந்து கொண்டு ஒரு புலி மரவன் நின்றான் என்றால் அப்படிப்பட்ட வீரத்தை பிரசரித்த தாய் நம்முடைய தலைவர். பூமி தனக்கென்று ஒரு பேரழிவு பேரிடர் வருகிற போது தன்னை தற்காத்துக் கொள்ள புதிதாக ஒன்றை தகவமைத்துக் கொள்ளும், பிரசவித்துக் கொள்ளும் என்று சொல்கிறார். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த குடி, ஒரு தொல்குடி சமூகம் தமிழ் தேசிய மக்கள் மொழியிலிருந்து, கலை இலக்கியம் பண்பாடிலிருந்து, வாழ்வியல் முறை அழிந்து எல்லாம் அழிந்து அழிவின் விளிம்பில் நிற்கிற போது இந்த இனத்தை மீட்பதற்கு ஒரு மீட்பனை பிரசவிக்கிறது. அவன்தான் நம்முடைய தலைவன் பிரபாகரன். அவர் இல்லைன்னா நான் எது, நீ எது, இந்த உணர்ச்சி எது, இந்த உணர்வு எது? தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு. அன்பே அவரது வழியாம், அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். இது நாமக்கல் கவிஞர். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் உயிரென்று உலகிற்கு காட்டியவன் நம்முடைய தலைவன் பிரபாகரன். அவன் மட்டும்தான் புறநானூற்று வீரத்தை படைத்தான். சாதாரண ஒரு ஆள் இல்ல. 2,80,000 சிங்கள வீரன், 25,000 விடுதலை புலிகள், எத்தனை ஆண்டுகள் சண்டையிட்டு இருக்காரு. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் கடன் வாங்கி கையெழுத்து போட்டிருக்கான் சிங்களன். ஒரு நாட்டில் கையெழுந்திருக்கான் பிரபாகரன் சொல்ல சொல்வாங்க. சேகுவேரா வேற நாட்டில் தங்கி இருந்தார். பிடல் காஸ்ட்ரோ வேற நாட்டில் தங்கி இருந்து தன்னிட விடுதலைக்கு போராடி இருக்கான். சுபாஷ் சந்திர போஸ் பிற நாட்டில் போய் தங்கி இருந்து பிற நாட்டு படைகளின் உதவியை கேட்டு தன் நாட்டு விடுதலைக்கு போராடினார். எல்லா நாட்டு விடுதலை வீரனும் யாசர் அராபத் தன் நிலம் இல்லாத, தன் தாய்நாடு இல்லாத வேற நாடுகளில் தங்கி இருந்து வெவ்வேறு படைகளின் உதவியை பெற்று போராடினார்கள். எந்த நாட்டு உதவியும் இல்லாமல், எந்த நாட்டு படையின் ஆதரவும் இல்லாது சொந்த இன மக்களையே படையாக கட்டி தன் நாட்டுக்குள்ளே இருந்து போராடிய புரட்சியாளன் பிரபாகரன் மட்டும். எந்த நாட்டிலையாவது பிரபாகரன் ஒரு பிளேட்டு கத்தி குண்டூசி கடன் வாங்கினான் என்று சொல்ல பார்ப்போம். பாட்டி வடை சுட்டு வித்து கொடுத்த காசுல படை கட்டி புரட்சி செய்தவன் பிரபாகரன். பிரபாகரன் எப்படி தமிழ் இனத்திற்கு தலைவராவான்? வேற யாரு தலைவனாவான்? வேற யாரு தலைவனாவான்? இங்க
இறந்து போன தலைவரை புனிதராக்க போராடுகிறார்கள். நாங்கள் ஒரு புனிதரை தலைவராக பெற்றிருக்கிறோம். புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு ஒன்றுதான், உலக தமிழ் பேரினத்திற்கு ஒரே தலைவன் தான், பிரபாகரன் தான். அவன் வழியே எங்கள் பாதை, அவன் மொழியே எங்கள் கீதை. இதுதான் எங்க தத்துவம். ஒன்னே அவரை மாதிரி பத்தில, அவரை மாதிரியே அவர் பாதைன்றாங்க, அவரை மாதிரி துப்பாக்கி தூக்குவாங்க. அதனால எங்க அண்ணன் ஆயுதம் தூக்குனா அவன் பிள்ளைகள் நாங்களும் அறிவாயுதம் தூக்குறோம். அவ்வளவுதான். அது பயங்கரவாதம்னா தீவிரவாதம்னா இதை நக்சல்ங்கிற சமூக விரோதிங்கிற. நீங்க எல்லாம் வாழ்ற நாட்டில் நாங்க சமூக விரோதியா இருக்கிறதே பெருமை தானடா. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அன்னை தமிழ்தாய் தவம் இருந்து பெற்ற மகன் பிரபாகரன். ஒருவனுக்கு எல்லாமே ஒருங்கிணைந்து வராது. நம்ம பாட்டை ராவண கலை பத்தில் தலை சிறந்தவன், திசையெட்டும் புகழ் கொண்டவன். இதான் ராவணன். அவருக்கு 10 தலையை போட்டு இவனை பல்லு விலைக்கு விட்ட மாதிரி 10 தலையோட ஒருத்தர் பிறக்க முடியுமாங்கிற கேள்வி என்ன கேட்டானா? யாரு அவங்க அம்மாவுக்கு நீயா பிரசவம் பார்த்த? என்ன பிரச்சனை? கலை பத்தில் தலை சிறந்தவன், திசை எட்டும் புகழ் கொண்டவன். இதுதான் நம்ம பாட்டை. அவனுடைய நேர் வாரிசு தான் தலைவன் பிரபாகரன். எல்லாம் தெரியும். ஓவியம் வரைவாரு, சமைப்பாரு, போர்க்களை தெரியும், எல்லாம் தெரியும். அப்படி ஒரு தலைவன் அமையாது, இந்த இன வரலாறு பெறாது. பொழுதுபோக்கு போரிட்டு இருந்திருக்கான் நம்ம பாட்டை. அருண்மொழி சோழனும் மகனும் போய் நாட்டை வென்றுட்டு அங்க கொடியேற்றிட்டு நம்மளை குடியேற்றிருந்தா உலகம் என்னது? இந்த பைத்தியக்கார பையங்க அங்க போய் கொடியேற்ற வேண்டியது. அந்த பொண்ணு அருண்மொழி சோழா, நீயே நாட்டாளு, சீச்சி பட, நீ ஆண்டுட்டு நீ ஆண்டுக, கப்பத்தை கட்டி விடு. பொழுதுபோக்கு போரிட்டு இருந்திருக்கான். அதனால என்ன ஆயிடுச்சு? மற்றவன் புறாம்பாடு எடுத்து வந்தான். நம்மளுக்கு எல்லாரும் வந்தான். சரபோஜி வந்தான், தெலுங்கு நாயக்க மன்னர்கள் வந்தாங்க. வந்து என்ன பண்ணான்? அவன் கொடியேற்றினா மக்களையும் குடியேற்றிட்டான். இப்ப தமிழர்னா யார் தமிழர்? இப்படி கேள்வி கேட்க விட்டதே உனக்கு இதானே. யார் தமிழன் கூட தெரியாம நீ இதுக்கா தமிழ்நாட்டில் வந்துகிட்டு இருக்க? எப்படி இருக்கு? தொலைக்காட்சியில் உட்கார வச்சுட்டு யாரெல்லாம் தமிழர், தமிழர் யாருன்னு தெரியாம நீ தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அழிச்சுட்டான். தமிழர் யாரென்றே தெரியாது, இன அடையாளமே தெரியாது, அழித்து ஒழிச்சுட்டான். அந்த நேரம் தான் ஒரு மீட்பு வர்றான். தமிழ் என்று, தமிழர் என்று பேச ஒருத்தருக்கான இல்லை. தாய்மொழியை மீட்கணும். தமிழ் தேசிய இனம் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து உலக அரங்கிலே வாழ வேண்டும் என்ற கனவு ஒரே ஒருத்தர் தான் இருந்தது. அது நம் தலைவன் பிரபாகரனுக்கு மட்டும்தான். எல்லா விடுதலையும் நம் தலைவன் அடைஞ்சிட்டான். அரசியல் விடுதலை மட்டும்தான் அடைய முடியல. அரசியல் அங்கீகாரம், தனி நாடு ஈழம், அதை அங்கீகரிக்கல, அவ்வளவுதான். ஒரு விடுதலைனா ஒரே ஒரு வார்த்தை விடுதலை. அதுக்குள்ள எத்தனை படிநிலைகள்? சமூக விடுதலை, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற பாகுபாடற்ற சமூக விடுதலை, அதை பெற்ற நீ என்னவாவே இரு, இங்க வரும்போது தமிழனா இரு. இயக்கத்துக்குள்ள யார் வந்தாலும் சரி, உன் சாதி மதத்தை அங்க தூக்கி போட்டணும், இங்க தமிழனா இருக்கணும். அப்படி இருந்ததுனாலதான் அந்த இறுக்கம், அந்த உறுதி, அந்த கட்டுக்கோப்பு அந்த இயக்கத்துக்குள்ள இருந்துச்சு. வர்க்க விடுதலை, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை. நேற்று 6 மாசத்துக்கு முன்பு வந்த போராளிக்கு என்னவோ அதுதான் தலைவனுக்கும். ஒரு சோப்பு கட்டி தேஞ்சு போச்சுன்னா போட்டு வேற கட்டி எடுத்துருவோம். ஆனா புதிதாக அவருக்கு பகிர்வு தான், ரேஷன் தான். தலைவருக்கு அதுதான், சாதாரண போராளிக்கும் அதுதான். அந்த சோப்போட புது சோப்பை பிரிச்சு ஏற்கனவே தேஞ்சு ஒட்டி சின்ன கட்டியா இருக்குல்ல, அதை இதுல சேர்த்து வச்சு ஒட்டி பயன்படுத்திய தலைவன் உலக வரலாற்று ஒருத்தர் சொல்லு பார்ப்போம். ஏன்? என் மக்களின் பணம். இந்த தலைவனை தலைவனா இருக்காம யாரு இருக்கிறது? கொச்சைப்படுத்துவான் நம்மள. பிரபாகரன் எப்படி இங்க தலைவராக, மார்ச் எப்படி இங்க தலைவரானாரு, சோனியா காந்தி எப்படி தமிழனுக்கு தலைவனாக இருந்துச்சு, அமித்ஷாலாம் ஆயிட்டாரு. சொந்த ரத்தமடா எங்களுக்கு பிரபாகரன். எங்களுக்கு ஒரு தத்துவம், தகப்பன் என்பவன் பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க. என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இது நாங்க ஏற்றுக்கொண்ட தத்துவம். தலைவன்னா எப்படிப்பட்ட தலைவன்? அந்த தலைவனின் கட்டளைக்கு இணங்க தாய் நிலத்தின் விடுதலைக்காக எத்தனாயிரக்கணக்கான வீர மரபன் யார் கொடுப்பான்?
பெற்ற பிள்ளைகளை வரிசை வரிசையாக நின்று படையில் சேர்க்கிறதுக்கு எந்த பெற்றோர்கள் வருவாங்க? படைக்கு போனா சண்டைக்கு போனா சாவான், தெரிஞ்சு பிள்ளைகளை ஒப்படைக்கிறாங்கன்னா எப்படி? தன் பிள்ளை தன் தலைவன் பிரபாகரன் மேல வச்சிருக்க நம்பிக்கை. பெண்களை வரிசை வரிசையாக கொண்டு வந்து நிறுத்தி படையில் சேர்த்து விட்டாங்க. காரணம் என்ன? என் மகன் ஒழுக்கமானவன் என்கிற நம்பிக்கை. பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்கிற முழக்கத்தை முன்கிறார். வெற்று கூச்சல் இல்லை, வெற்று முழக்கம் இல்லை, செயல்படுத்தினர். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொண்டேன்றான் புரட்சி பாவலன். செய்து காட்டியவன் பிரபாகரன். எல்லாவற்றையும் பற்றிய நுண் அறிவு. ஒரு துப்பாக்கி இப்படி கொடுத்தா, இந்த துப்பாக்கி ஜெர்மன்ல இருக்குது, இது சுடுங்க என்று சொல்ல மாட்டார். அந்த துப்பாக்கியை அப்படி அக்கு துக்கா பிரிச்சு, இதுல இருந்து 36 தோட்டா போடலாம், இதுல 46 போடலாம். இது இப்படி ஒரு புள்ளி மாதிரி போய் நெஞ்சில படும், முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது, ஏன்னா இப்படி விரிஞ்சு வெடிச்சிடும். அப்ப இது இந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, இது இவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது இந்த துப்பாக்கிக்கு இதுக்கு இருக்கிற வித்தியாசம். இது ஒரு அறிவியல் ஆசிரியர் போல பாடம் நடத்தி தான் கையில கொடுப்பாரு. எல்லாமே தெரியும். பயிற்சி முடிச்சுட்டு சீருடை போட்டு களத்துக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் போராளிகள் எல்லாம் கூடி இருக்கும்போது தலைவர் வர்றாரு, எல்லாருக்கும் பரிசு கொடுக்க போறாரு. பரிசு என்ன கொடுக்க போறாரு? தலைவர் கொடுக்க போறாருன்னு பேர ஆர்வத்தில் எல்லாம் இருக்காங்க. 20 பெட்டி வருது, 20 பெட்டி வருது, ஏதோ பெரிய பரிசு போல் இருக்குன்னு எல்லாம் நினைச்சிருக்காங்க. பெட்டி எல்லாம் திறந்தா புறம் புத்தகங்கள், படிப்பறிவு இருக்குமா, அரசியல் அறிவு இருக்குமா, உலக அரசியல் புரிதல் இருக்குமான்னு அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அந்த புத்தகத்துல சொல்றாரு, புரட்சியாளர் லெனின் சொல்றாருல, போர்க்களத்தில் துப்பாக்கியை விட வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் தாங்கிறாரு. அந்த புத்தகத்தை எல்லாரும் படிக்கணும். ஆயுதம் ஏந்தி போராடுவது மட்டும் இல்ல, அறிவாயுதம் ஏந்தி அரசியல் செய்யணும் நமக்கு தெரியணும்ட்டு புத்தகங்கள் எல்லாருக்கும் பரிசா கொடுக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு? இந்த புத்தகத்தை நீங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு. எல்லாரும் மௌனமா இருக்காங்க. அவர் சொல்றாரு, நான் இது எல்லாத்தையும் படிச்சுட்டேன். அப்பவும் நம்ம ஆளுகளுக்கு நினைப்பாங்கல்ல, அதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. இவ்வளவுமா படிச்சிருப்பாரு அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாரு? யாராவது ஒருவங்க எழுந்திரிச்சு வாங்க, அந்த பெட்டியில ஏதாவது ஒரு பெட்டியை திறந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுங்கிறாரு. இது திறந்து ஒரு புத்தகத்தை எடுக்கிறாரு. அதுல ஏதாவது ஒரு பக்கத்தை பிரிங்க. அந்த பக்கத்து என்னன்னு 403. 403 தானே இருக்கு சொல்றாரு. வேற ஒரு பெட்டியில வேற ஒரு புத்தகத்தை எடுங்க. யாராவது வேற ஒரு புத்தகத்தை எடுத்து அவர் ஒரு பக்கத்து பாரு, 150 பக்கத்துல இதானே இருக்குது. இப்ப இந்த தலைவன் சொல்றதை கேட்பானா? கேட்க மாட்டானா? பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு அலைந்தவன் அல்ல நம் தலைவன். பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பலியிட்ட தலைவன். 3 தலைமுறை இங்க இருந்த தன் தாய் தந்தையரையும் திருப்பி தாய் நிலத்துக்கு வர வச்சு அங்க அவர்களும் களத்திலே பலியானார்கள். உங்களுக்கு தெரியும், எங்க அண்ணி லண்டன்ல இருக்காங்க. பாலாவையாவது கடைசி பாலச்சந்திரனையாவது கொடுங்க, நான் வளர்த்துக்கிறேன்னு கேட்டதுக்கு தரல. அவர் நினைச்சிருந்தா எல்லா போராளிகளின் குடும்பத்திலையும் வாரிசுகள் இருக்கு, பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆனால் யாராவது ஒரு பிள்ளையை அனுப்பியிருக்கலாம். தம்பி சார்ல்ஸ் இருக்கா, தங்கச்சி துவாரா எல்லாம் களத்துக்கு போயிட்ட பிறகு சின்னவனை அனுப்பியிருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா அனுப்புன. ஏன்? என்னை நம்பி என் நாட்டின் விடுதலைக்காக பிள்ளைகளை தந்தார்கள் என் பெற்றோர்கள். எண்ணற்ற மாவீரர்கள் களமாடி களத்திலே உயிர் நீத்தார்கள். அதை போல என் பிள்ளைகள் தாய் நிலத்தின் விடுதலைக்காக போராடி வீரச்சாவை தழுவுவதையே நான் விரும்புகிறேன். அதான் அவர் நினைக்கிறார். அப்படியெல்லாம் ஒரு தலைவனை நீங்க இந்த இனம் இனி பெறுவது சாத்தியம் இல்லை. நாங்க பெருமிதத்தோடும் திமிரோடு நிற்கிறோம். ஆக சிறந்த தலைவன் எங்களுக்கு கிடைச்சான்ட்டு. அப்படி கட்டமைப்பு எல்லா நாட்டு ராணுவத்திலையும் அது இருக்கு, சிகரெட் இருக்கு. உலக ராணுவங்களிலேயே விடுதலை போராட்ட இயக்கங்களிலேயே மது புகையில இல்லாத ஒரு இயக்கம் விடுதலை புலிகள் தான். சிங்களன் எண்ணற்ற எங்க குலப்பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி படுகொலை செய்தான், வன்புணர்வு செய்து கொலை செய்தான். அது தெரியும், நம் தலைவனுக்கு தெரியும். பதிலுக்கு பதில் பழிக்கு பழி என்ற நோக்கில் ஒரு சிங்கள பெண்ணின் நிழலை கூட ஒரு புலி மரவன் தொட்டிருக்க மாட்டான், ஒரு விடுதலை புலி வீரர். காரணம் என்ன? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவன் பிரபாகரன். அறம்
தமிழர்கள் தமிழ் இனத்திற்கே ஆன அறத்தின் வழி நின்று வாழ்ந்தவன். செஞ்சிருக்க முடியாதா? செஞ்சோலை மேல குண்ட போட்டான். 61 பிஞ்சுகள். நம்மகிட்ட என்ன பான்படை இருந்துச்சு? குண்டு போட முடியாது. அவன் பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்க முடியாது. முடியும். ஏன் போடல? அறத்தின் வழி நின்ற மரபு. அவர் தெளிவாக ஒன்றை முடிவெடுத்திருந்தார். என் எதிரி சிங்கள மக்கள் அல்ல, என் இன மக்களை அழித்து ஒழிக்கும் ராணுவம் தான். கட்டுநாயக்க விமான தளத்தின் மீது குண்டு வீசி தகர்த்தவர் ஏன் பொது விமான தளத்தின் மீது குண்டு வீசிருக்க முடியாது? இந்த கேள்வி எழுப்பி பாருங்க. காரணம் என்ன? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரபன். இறுதியில் இந்த போர் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? நான் சொல்றேன், அநியாயத்திற்கு நல்லவனாக இருந்ததுதான் இந்த வீழ்ச்சிக்காரன். தர்மத்தின் வழி நின்று அவர் பிறனவே இல்லை. எப்படி பாருங்க, கருணா பிரிஞ்சு போயிட்டாரு. துரோக செயல். அண்ணன் தமிழ்ச்செல்வன் அந்த பழைய படங்கள், போராளிகள் படங்கள்லாம் இருக்குது. அது என்ன நினைவு, இப்ப நீங்க வந்து ஆல்பம்ங்கிறோம்ல, அது இருக்கு. அது அண்ணன் கோவத்தில் என்ன சொல்றார் தமிழ்ச்செல்வன், அந்த படங்கள் எல்லாம் அழிச்சிடலாம். எல்லாரும் பேசிட்டு இருக்காரு. தலைவர் என்ன சொல்லுவாரு? அவசியம். அவர் இன்னைக்கு துரோகியா மாறிட்டாலும் அவருக்கென்று ஒரு வரலாறு இருக்கு, இருக்கட்டும். அப்ப எதிரிக்கும் துரோகிக்குமே இரக்கம் காட்டிய ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் நமக்கு தலைவனாக வந்திருக்கிறார். தமிழ் இனம் அழித்து ஒழிக்கப்பட்டுருச்சு, திட்டமிட்டு நடந்துருச்சு. கற்பிங்கலம் பிள்ளைகளுக்கு, ஈழம் என்பது 3 எழுத்து வார்த்தை அல்ல, அது தூரதேச தீவு அல்ல, அது தமிழ் தேசிய இனத்தின் பெரும் கனவு. ஈழம் என்பது என் தேசம், என் விடுதலை, உன் விடுதலை, நம் விடுதலை, நம் இனத்தின் விடுதலை என்று கற்பீங்க. எல்லா இடங்களிலும் தலைவரை பேசுங்க, நம் வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டத்தை பேசுங்க. வரும், அச்சப்படாதீங்க. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே இல்லைங்கிறார் தலைவர். திரும்ப திரும்ப தலைவருடைய புரட்சி மொழிகள், பொன்மொழிகள் புத்தகம் வந்திருக்கு. இன்னும் கட்சி அலுவலகத்தில் இருக்கு, வாங்கி படிங்க. இலவசம் தான், காசு இல்லை. படிங்க, அந்த தத்துவத்தை நல்லா உள்வாங்குங்க. நீங்களே தலைவனா மாறிடுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடைத்து இந்த இனம் பயன்படுத்திக்கல. அவர் 100 விழுக்காடு இந்த இனத்திற்கு உண்மையா இருந்தார். இந்த இனம் அவருக்கு உண்மையா இருக்குன்னு இல்ல, துரோகம் செஞ்சிருச்சு. உலகத்திற்கு முன்பு நம் தலைவரை பயங்கரவாதி என்று சொன்னது தமிழ்நாடு தான்.